கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த ஒரு ஜெபமாய் இது மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபமானது உங்கள் பலவீனத்தில் கிறிஸ்து இயேசு தம்முடைய பலத்தை கொடுக்கும்படி இப்பொழுதும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னோடு இணைந்து பிரியமானவர்களை இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் பலவீனத்தில் என் இயேசு தம்முடைய பலத்தால் அவர் இடை கட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எந்த பலவீனங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே உன்னதரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். என் இயேசு தம்முடைய பலத்தால் உங்களை இடை கட்டுவார். பவுல் வேண்டிக் கொண்ட பொழுது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இதை என்னை விட்டு அகற்றும் என்று சொன்ன பொழுதுதான் இயேசு சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பலத்தால் இடை கட்டுவேன் என்று சொன்னார். எங்கெல்லாம் நீங்கள் பலவீனப்படுகிறீர்களோ அந்த இடத்துல என் தேவன் தம்முடைய பலத்தால் இடை கட்டும் பொழுது யோசித்து பாருங்கள், அந்த காரியம் மகிமையாக இருக்கும். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், வெற்றியை காண்பீர்கள். பலவீனம் என்பது உங்களை அழிப்பதற்கல்ல, என் ஆண்டவர் உங்களை சத்துருவின் கையில் விட்டு கொடுப்பதற்கல்ல. பலவீனம் உண்டாவதற்கு காரணம் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், இயேசுவே என்னை பலப்படுத்தும், உங்க ஆவியினால் என்ன நிரப்பும் என்று சொல்லுகிற பொழுது அவர் தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறார், அவர் தம்முடைய பலத்தை கொடுக்கிறார், அவர் தம்முடைய சுகத்தை கொடுக்கிறார், அவர் தம்முடைய ஆற்றலையே கொடுத்து அந்த இடத்துல உங்களை ஜெயம் பெறச் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாக இரு, திடமனதாய் இரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், காரணம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. காரணம், இவ்வளவு பெரிய ஜனங்களை, இவ்வளவு திரளான கூட்டத்தை நான் எப்படி வழி நடத்துவேன் என்கிற பயம் அவனுக்குள் வந்தது. ஹல்லேலூயா. மோசேக்கு பிற்பாடு யோசுவாவிடத்திலே ஹல்லேலூயா பொறுப்பு வந்த பொழுது, அவனுக்குள் கலக்கம் வந்த பொழுதுதான் என் தேவன் சொன்னார், ஹல்லேலூயா, பயப்படாதே, கலங்காதே, திடமனதாயிரு, காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இந்த ஜனங்களை நடத்தும்படி உனக்கு பலத்தை தருவேன். நிச்சயமாகவே என் இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் பலவீனத்தில் அவர் தம்முடைய பலத்தை கொடுத்து அவர் உங்களை இடை கட்டுவாராக. உங்கள் பலவீனங்களை குறித்து பயப்பட வேண்டாம். ராஜா, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ வல்லமை இறங்கட்டும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் பலவீனர்களாக காணப்படுகிறார்களோ அத்தனை பேருடைய பலவீனத்தையும் என் ஆண்டவர் நீர் பலனாய் நீர் மாற்றுகிறப்பா. எங்கெல்லாம் பள்ளங்கள் காணப்படுகிறதோ பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு போகட்டும் சாமி. எங்கெல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கரடு முரடுகள் காணப்படுகிறதோ கரடு முரடான பாதைகள் எல்லாம் சமமாக்கப்படட்டும் சாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறப்பா. ஹல்லேலூயா. எங்கள் பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. பக்தர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. நான் பயப்படுகிற பொழுது என் கர்த்தரையே நம்புவேன், நான் பயப்படும் நாளில் என் தேவனையே நம்புவேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் பயப்படேன். என் பலவீனத்தில் என் கிறிஸ்து இயேசுவின் பலன் என்னை இடை கட்டும். என் தேவன் தம்முடைய ஆவியை எங்களுக்கு அவர் ஊற்றுவார். எப்படி மேல் வீட்டு அறையில பயந்து போயிருந்த ஹல்லேலூயா யூதர்களுக்கு பயந்திருந்த ஹல்லேலூயா அப்போஸ்தலர்கள் மேல என் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினார். பயந்த அறையை பூட்டிக் கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்கு அவர்கள் தயக்கம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பலவீனப்பட்டு இருந்தார்கள், அவர்களுக்குள் பயமும் திகிலும் உண்டாயிருந்தது. இப்பொழுது இந்த பலவீனத்தில் என் தேவன் தம்முடைய பலத்தை கொடுத்தாராம். யோசித்து பாருங்கள், அவருடைய பலன் என்பது பரிசுத்த ஆவியானவரை அவருடைய பலனாக இருக்கிறது. அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது நமக்காக ஜெய
கொடி ஏற்றுகிறவரா, அவரே நமக்கு சகலவற்றையும் கற்றுத் தருகிறவர். எங்கெல்லாம் நாம் பலவீனர்களாக காணப்படுகிறோமோ, ஒருவேளை உங்க ஆபீஸ்ல நீங்க பலனற்றவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எஜமானுக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாக செயல்பட முடியாமல் இருக்கலாம். உங்கள் பலவீனத்தில் என் இயேசு தம்முடைய பலத்தை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் என்னால முடியாது, நடக்காது, ஆகாது என்று சொல்லி வருத்தப்பட்டு பயந்து போய் கலங்கி நிற்கிறீர்களோ, இந்த பலவீனத்தில் என் இயேசு தம்முடைய பலத்தை கொடுப்பார். ஐயோ, என்னால எழுந்து நடக்க முடியல, என் சரீரத்தின் வியாதியின் கூர் என்னை முறித்து போட்டது, என் சரீரத்தின் வியாதியின் ஹல்லேலூயா வல்லமை என்னை செயலிழக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது என் சரீரத்தில் பலன் இல்லை, இந்த பலவீனத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் என்று புலம்பி நிற்கிறீர்களா? ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் கால்கள் பலனடையும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் பலன் உங்களுக்குள் வருகிற பொழுது எந்த காரியங்கள், எந்த சரிய உறுப்புகள் எது உங்களுக்கு பலனற்று இருக்கிறதோ, அந்த பலவீனத்தில் என் கிறிஸ்து இயேசுவின் பலன் வந்து இறங்குகிற பொழுது அங்கே மகிமை வெளிப்படும், இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஆக பலவீனங்களை குறித்து பயப்படாதிருங்கள், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய ஒன்று, இயேசுவே உங்க ஆவியை என் மேல் ஊற்றும், இந்த பலவீனத்தில் பலனை தாருமப்பா. நான் செய்ய முடியாத, நான் கடக்க முடியாத இந்த சூழ்நிலையில், இந்த இடத்துல என் தேவன் உங்க பலத்தால் என்னை கடக்க பண்ணுவீராக. தூதன் 1000 முழம் அளந்து அவன் கணுக்கால் அளவு கடக்க பண்ணினானாம். பின்பும் 1000 முழம் அளந்து அவன் முழங்கால் அளவு கடக்க பண்ணினான். பின்பும் அவனே 1000 முழம் அளந்தான். இவன் ஒன்றுமே செய்யவில்லை, அவனே அளந்து இவனை கடக்க பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழத்தை அவன் கடக்க பண்ணினான். உன்னதமான என் தேவ ஆவியானுடைய வல்லமை இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். உங்களை கடக்க பண்ணும் எங்கள் தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்வாராம். நிச்சயமாகவே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதலும் செய்கிறாராம். ஹல்லேலூயா. ஐயோ, என்னால ஜெபிக்க முடியல, இயேசுவிடத்துல என்ன ஜெபித்தா எனக்கு அவர் பதில் கொடுப்பார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாலும் இங்கே தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிறாராம். அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். உங்கள் பலவீனத்துல ஜெபிக்க முடியாதபடி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா எப்படி ஜெபித்து தேவ பிரசன்னத்தில் நிற்பது என்று அறியாதிருக்கிற உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு என் தேவன் தம்முடைய ஆவியையே அவர் அனுப்புகிறார். நன்றி அப்பா. இந்த விண்ணப்பத்தை, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ மகிமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் என் வெளிச்சம், என் வாழ்க்கையில் காணக்கூடிய இருளுக்கு என் இயேசு நீரே வெளிச்சமாயிருக்கிறீர் அப்பா. இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஐயோ என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது, என் குடும்பம் இருளில் இருக்கிறது, ஹல்லேலூயா என்று ஒருவேளை இப்பொழுது அங்கலாய்ப்பார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசுப்பா, நீங்க சொல்றீங்க சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுது தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக சாமி, பலப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நாங்கள் பலவீனர்களாக நாங்கள் உணரும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது எனக்கு தோல்வி அல்ல, அது தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் நேரம். அது என் வாழ்க்கையில் தேவன் செயல்பட போகும் நேரம், அது செயல்பட போகும் இடம். அது ஆக பலவீனத்தை குறித்து நான் பயப்படேன் என்று என்னோடு சேர்ந்து இப்பொழுது வார்த்தையை கேட்டு விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ ஆவியானவர் சூழ்ந்து கொள்ளுவாராக. அப்பா, குடும்பத்தில் காணக்கூடிய நெருக்கங்கள், போராட்டங்கள், எப்படிப்பட்ட சத்ருவின் தந்திர மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவனை எதிர்த்து நிற்கவும், பிசாசின் கிரியைகளை அழித்து போடவும் இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை நீர் கொடுப்பீராக. காண்டா மிருகத்துக்கொப்பான பலனை கொடுக்கிறவரா
பிசாசுகளை எதிர்த்து நிற்கும் பலத்தை என் தேவாவியானவர் இப்பொழுதே நீர் கொடுப்பீராக சுவாமி. பக்தன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலேயே நான் ஒரு மதிலையே தாண்டுவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பிள்ளைகளை விட்டு விலகி போக கடவுது ராஜா. இந்த ஜெபத்தை கேட்கிற உன்னதமானவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவனுடைய பலன் இப்பொழுதே இடை கட்டட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிறவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறாராம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். ஆகவே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. ஐயோ, நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் பலவீனத்தில் என் கிறிஸ்து இயேசு தம்முடைய பலத்தை கொடுப்பாராம். உங்கள் பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்க மாட்டார். மாறாக அவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை இடை கட்டுவார். உங்களுக்கு புதியதொரு பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். உங்களால் எந்த இடத்துல அல்லேலூயா என்னால இந்த சூழ்நிலையை கடக்க முடியல, இந்த பாரத்தை தாங்க முடியல, இந்த பிரச்சனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தானே நீங்கள் சொல்லுகிற பொழுது என் தேவாவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். என் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களை இடைக்கட்டும். எந்த காரியத்துல நீங்கள் ஜெயம் எடுக்க முடியவில்லையோ, எந்த இடத்துல நீங்கள் வெற்றியை காண முடியவில்லையோ, அந்த இடத்துல என் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை பார்க்கும்படி தம்முடைய ஆவியை அவர் அனுப்புவார். தம்முடைய கிருபையை அதிகமாய் அவர் ஊற்றுவார். அவர் அதிகமான தம்முடைய கிருபையை அவர் ஊற்றுவார். இப்பொழுதே அப்பா சுவாமி, இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா, குழப்பங்களிலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே, பிசாசின் பிடியிலே, வியாதியிலே, அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ராஜா இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை பலனற்று இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், என்னால முடியாது, ஐயோ நான் பலனற்று நிற்கிறேன் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், அந்த பலவீனத்தில் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும். அப்பா ராஜா, உங்க பலத்தால நீர் இடை கட்டுவீர். உம்மாலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒரு மதிலை தாண்ட பண்ணுவீராக சுவாமி. உங்க நாமத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க என் தேவ ஆவியானவர் நீர் கிருபை பாராட்டுவீராக. இப்பொழுதே என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். புதிய பலன் உண்டாகட்டும் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா ஒரு புதிய பலன் வந்து இறங்கட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகட்டும் என்று சொல்லி ரோமர் 15:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா நிரப்புவீராக சுவாமி. பலவீனத்தில் பலன் கொடுப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா தம்முடைய பலவீனத்தை குறித்து தான் மரித்து போவேன், வியாதி நிமித்தமாக நான் மரித்து போவேனே என்று சொல்லி அவன் பயந்து அங்கலாய்த்து தேவ சமூகத்தில் நின்று அவன் கதறி அழுது ஜெபித்த பொழுது, சுவர் பக்கமாக தம்முடைய முகத்தை திருப்பி கண்ணீரோடு அவன் நிற்கிற பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாய் நான் நடந்து கொண்டேனே, ஹல்லேலூயா, இப்பொழுதே உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்க, என்னுடைய இந்த வியாதியின் பலவீனத்தில் உங்க பலத்தை நீங்க தாங்க என்று சொன்னு அவன் ஜெபித்த பொழுது, ராஜா இங்கே நாங்கள் பார்க்கிறோமே, ஹல்லேலூயா, அவனுடைய ஆயுள் நாளை நீர் கூட்டி கொடுத்தீரப்பா. அவனுடைய ஆயுள் நாட்களை நீர் கூட்டி கொடுத்தீரே சுவாமி. வியாதியின் பிரச்சனையின் நிமித்தமாக, வியாதியின் கொடூரத்தின் காரணமாக, ஐயோ இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்காதா, இந்த சரீர வலிய உபாதைகளை உபத்திரவத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு இந்த ஜெபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் பலன் அதை இடை கட்டட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த வலிகள் மறையணும், வேதனை நீங்கணும் அப்பா, துக்கம் மறையட்டும். காரணம் என் கிறிஸ்து இயேசுவின் பலன் அதை இடை கட்டட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுதே அப்பா உடைய பிள்ளைகளை இடை கட்டட்டும் சுவாமி.
சங்கீதம் 86:17 பக்தன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இப்பொழுதே அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு அடையாளம் உண்டாகட்டும். இந்த பலவீனத்தில் என் கிறிஸ்து இயேசுவின் பலன் இடைப்பட்டு ஒரு அடையாளத்தை நீர் உண்டு பண்ணுவீராக, ஒரு அற்புதத்தை என் தேவ ஆவியானவரை நடத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. இனி இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தேவ பலன் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து இணைந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் வெற்றி உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே ஐயோ என்னால படிக்க முடியல, என்னால் அந்த சப்ஜெக்ட்ல என்னால மார்க் அதிகமா வாங்க முடியல, நான் தோற்று போவேனுங்கிற பயம், எங்க நான் தோல்வியுறுவேனோ என்கிற பயம், என்னால படிக்க முடியலையே என்கிற பயம் இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுதே ராஜா, என் தேவனுடைய ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் இப்பொழுதே நீர் பிள்ளைகளை இடை கட்டுவீராக சுவாமி. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த தேவனிடத்தில் கேட்க கடவர். எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை சம்பூர்ணமாய் நிரப்புகிற என் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. ஞானத்தில் குறைவு இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைவுகளை நிறைவாக்கும் என் ஆண்டவர் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைவுகள் குறைவுபட்டிருக்கிறது அங்கெல்லாம் என் தேவனுடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. வழிந்தோடும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, பலவீனத்துல ஹல்லேலூயா வெறுமையான பாத்திரத்தை நிரப்பின பொழுது அது நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிற பொழுது, எங்கள் பலவீனங்களை உங்க கரத்தில் நாங்கள் தருகிற பொழுது அது பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதே சுவாமி. 2 மீன் 5 அப்பங்களை உங்க கையில கொடுத்த பொழுது அங்கே பெருக்கம் உண்டாயிற்று சுவாமி. அங்கே அப்பா ஹல்லேலூயா தேவையானது அநேக ஜனங்களுக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உணவு தேவைப்பட்டது. ஆனால் உங்க கரத்தில் கொடுத்த பொழுது அப்பா அந்த பலவீனங்கள் பலனாய் மாறினது. பள்ளங்கள் நிரப்பப்பட்டதே சுவாமி. தேவைகள் சந்திக்கப்பட்டதே. எல்லோரும் போஷித்து திருப்தி அடையத்தக்கதாக பெருக்கம் வந்து கொண்டே இருந்தது அப்பா. இதுதான் நீர் கொடுக்கிற ஹல்லேலூயா பலவீனத்தில் பலன் தரும் அடையாளம் சுவாமி. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் பலனற்றிருக்கிறார்களோ இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே அவைகளில் என் தேவ ஆவியானவர் நீர் இடை கட்டுவீராக. ஒரு புதிய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் என்று சொல்லி இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் கைகளில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. பிசாசுகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக, சத்துருக்கள் அப்பா விலகி ஓடத்தக்கதாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கு நான் ஜெபிக்கிறேன் டாடி. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா, எந்தெந்த குறைவுகள், எந்தெந்த பாடுகள் ஐயோ தாங்க முடியல என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் என் தேவன் தம்முடைய பலத்தால், உம்முடைய ஆவியினால் உண்டாகிற பலத்தால் ஒவ்வொருவரும் நீர் இடைக்கட்டி அப்பா பலனாய் மாற்றுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. உயர்வுகள் உண்டாகட்டும், மேன்மைகள் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் சுவாமி. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் அப்பா. சத்துருவின் கையில் ஒருபோதும் விட்டு கொடுக்காத என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, செவைப்படுத்துவீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த பைபிள் எனக்கு எவ்வளோ உதவியா இருக்குன்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இருள இருக்கப்போ எனக்கு இந்த வேதாகமம் தான் வெளிச்சமா இருக்கு. நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு உணர்றப்போ இந்த வேதாகமம் தான் எனக்கு ஒரு நண்பனா இருக்கு. நான் சோர்ந்து போய் இருக்கிறப்போ இந்த வேதாகமம் தான் எனக்கு இளைப்பாறும் ஒரு இடமா இருக்கு. நான் பசியா இருக்கும் போதெல்லாம் இந்த வேதாகமம் தான் நான் புசிக்கிற ஒரு உணவா, தாகமா இருக்கும் போதெல்லாம் இந்த வேதாகமம் தான் என் தாகத்தை தீக்கிற ஒரு தண்ணீரா இருக்கு. நான் வழி தவறும் போதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இந்த வேதாகமம். நான் பிசாசை எதிர்த்து நிக்கிறப்போ இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. பிரியமானவர்களே, இந்த வேதாகமம் எனக்கு எப்படி பிரயோஜனமா இருந்துச்சுன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேதாகமம் எப்படி பிரயோஜனமா இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.
பிரியமானவர்களே, இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.